முருகன் கோவிலுக்குச் சென்ற மயில். ஒரு அழகிய மலை அடிவார கிராமத்தில் பசுமை நிறைந்த காட்டருகே முத்துமயில் என்ற ஒரு மயில் வாழ்ந்து வந்தது. அது மற்ற மயில்களை விட சற்று விசேஷமானது. ஏனெனில் அது தினமும் மாலையில் மலையின் உச்சியிலிருந்து ஒலிக்கும் முருகன் கோவிலின் மணி ஓசையை கேட்டு மயங்கி நிற்கும். ஒரு நாள், இந்த இனிமையான ஓசை வரும் இடத்தை நான் நேரில் பார்க்க வேண்டும் என்று முத்துமயில் மனதில் தீர்மானித்தது. விடியற் காலையில் வானில் மங்கள ஒளி பரவியபோது அது மெதுவாக தனது நீண்ட இறகுகளை விரித்து மலைப்பாதையில் பயணத்தை தொடங்க ஆரம்பித்தது. பாதையில் முத்துமயில் ஒரு சிறு ஆற்றை கடந்து மரங்களின் நிழலில் ஓய்வெடுத்து சந்தித்த விலங்குகளிடம், முருகன் கோவில் எங்கே இருக்கு என்று கேட்டது. அனைவரும் மரியாதையுடன், மேலே இருக்கும் மலை உச்சியில் இருக்கு என்று வழி சொன்னது. மலையின் மேல் ஏறியபோது காற்றில் இங்கு நின்று கொண்டிருந்த முருகன் சிலையை பார்த்ததும் அமைதியாக நின்றது. அதன் கண்களில் ஒரு வியப்பும் மனதில் ஒரு ஆழ்ந்த அமைதியும் வந்தது. அந்த நேரத்தில் கோவிலில் முருகருக்கு பூஜை நடந்தது. மணி ஒலியும் மந்திர ஓசையும் சேர்ந்து முத்துமயிலின் மனதை நிரப்பின. அது தன்னிச்சையாக சிறிய நடனமொன்றை ஆடியது. அது பக்தியால் எழுந்த ஒரு அழகிய மயில் நடனம். அதை பார்த்த பக்தர்கள், முருகன் அருளால் வந்த மயில் இது என்று மகிழ்ச்சியுடன் சொன்னார்கள். அன்றிலிருந்து ஒவ்வொரு திருவிழா நாளிலும் முத்துமயில் முருகன் கோவிலுக்கு வந்து அமைதியாக நின்று பூஜை நேரத்தில் சிறிது நடனமாடுவது வழக்கமானது. அரோகரா! இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.